ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன போகிறோம்னா ஒரு ஸ்டோரி படிக்க போகிறோம் நம்மளோட புக்கில் இருந்து. இந்த ஸ்டோரியோட பேர் த ரேவன் அண்ட் தி ஃபாக்ஸ். ரேவன்னா த டைப் ஆஃப் அ க்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு லெட்ஸ் ரீட் கூட போயிடுவோம். மிஸ்டர் ரேவன் வாஸ் பெர்ச்ட் அப்பான் அ limb and Reynard the fox looked at him. மிஸ்டர் ரேவன் தான் அந்த காக்கா. ஒரு பெர்ச்டு ஒரு லிம்பு மேலே ஒரு பிரான்ச் ஆஃப் டு சிட் ஆன் பிரான்ச் தான் பெர்ச்சிடுக்கோட மீனிங். அப்பான் அ லிம்புனா இந்த காக்காவோட காலை தான் லிம்புன்னு சொல்லுவோம். இந்த லிம்பை வச்சு ஒரு பிரான்ச் மேலே உட்காந்துருக்கு. ஃபஸ்ட் லைனுக்கான அர்த்தம் இது. செகண்ட் லைன், அண்ட் ரேனார்ட் த ஃபாக்ஸ் லுக்டு அப் அட் ஹிம். ரேனார்டு இந்த ஃபாக்ஸோட நேமு. அந்த ஃபாக்ஸ் இந்த காக்கா பார்க்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபார் தி ரேவன் ஹெல்ட் இன் ஹிஸ் கிரேட் பிக் பீக். அந்த ரேவன் அதோட பிக் பீக்கில் ஏதோ வச்சுருந்ததை அதை பார்த்துருச்சு. அதுதான் சொல்லியிருக்குங்க. ஹெல்டு ஹோல்டோட V2 ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸ் தான், அதனால் ஹெல்டுன்னு எழுதியிருக்கு. பீக்குனா அந்த குரோவோட வாய், அதுதான் பீக்னு எழுதியிருக்காங்க. ஏதோ இருக்குது. அது ஏன்னா பார்த்துருச்சு. மார்சல் தி ஃபாக்ஸ் வுட் கோ ஃபார் டு சீக். இந்த ஃபாக்ஸ் தேடி தேடி எங்கேயாவது போய் தான் ஃபுட்டு கண்டுபிடிக்கணும். காக்கா வாயிலே கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது, அதை எப்படியாடி எடுக்கணும் அப்படின்னு அது இப்போ பிளான் போடுது. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். செட் தி ஃபாக்ஸ் இன் அட்மைரிங் டோன். அட்மைரிங் டோன்னா பாராட்டுற மாதிரி அதோட வாய்ஸில் சொல்லுது. மை வேர்டு, என்னோட உலகமே. சார் ரேவன், யூ ஆர் தி ஹேண்ட்ஸம் பேர்டு. ரேவன் சார், நீங்கள் தான் இருக்கிறதுல பறவைகளே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. சச் ஃபெதர்ஸ் இஃப் யூ வுட் ஒன்லி சிங். ஃபெதரை பாருங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். த பேர்ட் ஆஃப் தீஸ் வுட்ஸ் வில் கால் யூ கிங். நீ பாட்டு மட்டும் பாடிட்டேன்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க பறவையெல்லாம் உனக்கு கிங்குன்னே கூப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். த ரேவன் who did not see the joke. இந்த ரேவன் புரிஞ்சிக்கல. இது சும்மா சொல்லி நம்மளை இது பண்ணுது அப்படின்னு அது புரியவே இல்லை. forgot that his voice was just a croak. அதோட வாய்ஸ் ஒரு க்ராக்கு, சும்மா தவக்கலை கத்தும்ல அந்த மாதிரி இருக்குன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. க்ராக்குக்கு மீனிங் ஹார்ஷ் லோ நாய்ஸ் அப்படி இருக்குன்னு அதுக்கு அதை மறந்து போயிடுச்சு பாராட்டுறதில். அது இப்போ பாட்டு பாட ஆரம்பிக்க போகுது. He opened his beak in his foolish pride. ஃபூலிஷாக அது பீக் ஓப்பன் பண்ணி பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. And down fell the morsel the fox had eyed. அந்த ஃபாக்ஸ் கண்ணு வச்சுருந்த அந்த ஃபுட்டு கீழே வந்துருச்சு. ஆஹா, laughed the fox. அந்த ஃபாக்ஸ் சிரிச்சுக்கிட்டு and now you know ignores. ஃபாக்ஸ் சிரிச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்டு நவ் யூ நோ இக்னோர் ஸ்வீட் வேர்ட்ஸ் தட் மேக் யூ க்ளோ. உங்களை பாராட்டி உங்கள்கிட்ட ஏதோ வாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. அவங்கள ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்கள்ட்ட விலகி போயிருங்க. ப்ரைட் மை ஃப்ரெண்ட் இஸ் ரேதர் அன்வைஸ். ஐ எம் ஷுர் திஸ் டீச்சிங் இஸ் குவைட் அ சர்ப்ரைஸ். இந்த டீச்சிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பாய்.